ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான நம்ம மன்னர்கள்லாம் சாப்பிட்டது கருப்பு கவுனி அரிசி மாவு வச்சு நாம் வந்து ஒரு தோசை ரெசிபி பண்ண போகிறோம் டக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு ரிலேட்டிவ்கிட்டேருந்து வாங்கினோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து நல்ல அரிசியாக வாங்கி அது வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து கழுவி ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் செஞ்சு எடுத்து வந்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அரிசி டேரெக்டாகவே நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கிடைக்கும். ஸோ அது வாங்கி நீங்கள் வந்து ஒரு நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சா போதும். அது வந்து நீங்கள் கிரைண்டரில் நம்ம இட்லி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது எப்படி நீங்கள் வந்து தோசை மாவு டக்குன்னு மிக்சியில் பண்ணலாம் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இது வந்து ஹார்ட் ஹெல்த்து எல்லாமே ஹார்ட் ஹெல்த், அப்புறம் வந்து இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு, அதுக்கப்புறம் வந்து இம்யூன் சிஸ்டம்க்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்ட்ஸ் கேன்சர் கூட போட்டிருக்காங்க. ஸோ அதான் நான் வந்து கூகுளில் பார்த்து தான் சொல்கிறேன். பட் ஆனால் ஜென்ரலி இதில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த அரிசி மாவு வந்து 3.5 கப்பு எடுத்துருக்கோம் இதில். அதாவது கருப்பு கவுனி அரிசி மாவு வந்து 3.5 கப்பு அளவு எடுத்துக்கணும். ஸோ இதே நீங்கள் வந்து அரிசி டேரெக்டாக ஊற வைக்கிறதா இருந்தாலும் அதே 3.5 கப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம உளுந்து எடுக்கணும். நான் வந்து வெள்ளை உருட்டு உளுந்து 1 கப் எடுத்துருக்கேன். இன்னுமே ஹெல்த்தி சாய்ஸ் வேணும்னா நீங்கள் கருப்பு உளுந்து கூட 1 கப் எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனுக்ரிக் சீட்ஸ், அதாவது வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ரெண்டுமே நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து மாவாகவே கருப்பு கவுனி அரிசி எடுத்ததுனால நான் வந்து உளுந்து மட்டும் 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கருப்பு கவுனி அரிசி ஊற வைக்கிறதா இருந்தால் கருப்பு கவுனி அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாகவே ஊற வச்சுக்கோங்க. பட் ஆனால் 6 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க உளுந்தையும் சேர்த்து. ஸோ இப்போ வந்து 3 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா வெய்டமிக்ஸ் மிக்ஸி ஜாரில் தான் பிளெண்டரில் தான் போடுறேன். அது மிக்ஸி கிடையாது, அது பிளெண்டர். ஏன்னா வந்து அதில் ஸ்மூத்தி, ஸ்பைஸு, ட்ரை ஸ்பைஸு, பொடிங்க, பவுடர்ஸு எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுற ஜாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்து மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சது. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி கிரைண்டரில் அரைப்போமோ அது வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த விட்டமிக்ஸ் ஜார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தி, சூப்ஸு எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணலாம், அரைக்கலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக அரைச்சி கொடுக்கும், ஃப்ளஃபியாகவும். ஈவன் வடை பண்ணணுன்னாலும் இதில் வந்து சூப்பராக வந்து இப்போ அரைச்சி எடுக்கலாம். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நான் இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன் தனியாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 10 ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நான் ஃப்ளஃபி ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே 10 ஸ்பீடில் ஒரு 3-4 டைம் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட உளுந்து மாவு வந்து சூப்பராக ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் வந்து அந்த தண்ணி வேணாம், நீங்கள் ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றுனாலும் அது கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் மிக்சியில் கூட இந்த உளுந்து மாவு வந்து அரைச்சி எடுக்க முடியும். பட் என்னென்னா வந்து நான் தோசைக்கு இப்போ தான் பண்ணுறேன். இட்லிக்கு வந்து நான் கிரைண்டரில் தான் எப்பொழுதும் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்குங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அதே சமயம் தோசைக்குங்கிறதுக்காக நான் வந்து உளுந்து மாவு வந்து கொஞ்சம் வந்து வாட்டரியாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த கடைசி இருக்க தண்ணியை வந்து கொட்டிடலாம். அதில் வந்து செடிமெண்ட்ஸ் இருக்கும், அதனால் அது வந்து கொட்டிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட உளுந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது முதல்ல நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கவுனி அரிசி மாவையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். இது ஏன் நான் இதையும் சேர்த்து இதில் அரைக்கிறேன்னா இதில் வந்து உப்பு சேர்ந்து கலக்கணும் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறத விட தண்ணி ஊற்றி அளவு மிக்ஸ் பண்ணுறத விட மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலான்னு தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணிட்டு நான் இது மாவாக இருக்கிறதுனால 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். அதே சமயம் உப்பு எவ்வளோ கல் உப்பு ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3.5 கப்பு கருப்பு கவுனி அரிசி மாவு எடுத்தோமா, ஸோ அதே மாதிரி 3.5க்கு பதிலாக 4 டீஸ்பூன் போட்டுட்டு உளுந்து மாவுக்கு வந்து உளுந்து அந்த இது தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இதிலே வந்து
1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். ஸோ டோட்டலி 5 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணி 3 கப்பு ஒரேடியாக ஆட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணிவிட்டு அதே பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிறேன். எதுக்காக பல்ஸ் மோடில் நான் அரைச்சி எடுக்கிறேன்னா, நம்ம வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எவ்வளோ கன்சிஸ்டன்சி வருதுங்கிறது பார்த்து தான் பண்ணணும். ஸோ அதனால நான் கொஞ்சம் பல்ஸ் மோடில் மிக்ஸ் பண்ணி நான் அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட 3 கப்பு தண்ணி ஆச்சு. ஆனால் ஏன்னா வந்து இது வந்து மாவு, அதனால வந்து உங்களுக்கு 3 கப் ஆச்சு. இதே நீங்கள் அரிசி ஊற வச்சு பண்ணுறீங்கன்னா இவ்வளோ தண்ணி சேர்த்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மிக்ஸி இது இருக்கும் இல்லையா, ஸ்பேட்டுலா, ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது. ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம அந்த உளுந்து மாவு கூட சேர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே உப்பு சேர்த்தாச்சு. திரும்ப வந்து கல் உப்பு வந்து நீங்கள் டைரெக்டாக மாவில் சேர்த்திங்கன்னா கரைகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதிலே சேர்த்து எடுத்துக்கிறேன். டோட்டலாக 3 கப்பு தண்ணி ஆனதுனால நான் அப்பப்போ வந்து இது மாதிரி ஸ்பேட்டுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட மாவு வந்து உப்போட கரைஞ்சி நல்ல கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதே நீங்கள் கிரைண்டரில் அரிசி மாவு அரைக்கிறீங்கன்னா எப்படி நீங்கள் இட்லி அரிசி வந்து தனியாக அரைப்பீங்களோ அதே கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் கிரைண்டரில் பண்ணுறதா இருந்தால் அந்த மாவு புளித்த பிறகு நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம். இது வந்து தோசைக்கு நான் வந்து கொஞ்சம் வந்து நீர்க்கனா கொஞ்சம் தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உளுந்து மாவு கூட நல்லா கையை வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வரும். அட் சேம் டைம் நல்லா உளுந்து மாவு கூட ஒன்றோட நல்லா கலந்து ரெடியாக இருக்கும் மாவு. ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடி கிட்டத்தட்ட நம்ம இட்லி மாவுக்கு எப்படி எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கிறோமோ அதே அளவுக்கு இதுக்கும் டைம் கொடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வந்து புளிக்க வைக்கணும். இந்த 8 மணி நேரம் வந்து புளிக்க வச்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி மாவு மாதிரி நல்லா பொங்கிலாம் வராதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த புளிப்பு ஸ்மெல்லு தெரியும். அது சமயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து லைட்டாக தான் பொங்கும், ரொம்பலாம் வந்து பொங்காது. ஆனால் வந்து நல்லா புளிச்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நொறையாக தெரியுது பாருங்களா. ஸோ இதனால் இது வந்து நல்லா புளிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் நான் உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் அண்ட் ஆயில் ஸ்ப்ரேயர் 2 in 1 பாட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு அந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த நாசில் அந்த ஸ்ப்ரேயோட நாசில் அந்த ஸ்ப்ரேயர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து லாக் ஆப்ஷன் ஓப்பன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம அந்த டிஸ்பென்சரோட ஸ்பவுட்டை வந்து லாக் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம டிஸ்பென்சர் யூஸ் பண்ணோன்னா அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம டிஸ்பென்சர் டைரெக்டாக சாய்ச்சோன்னா வந்து உங்களுக்கு டிஸ்பென்சர் வழியாக எண்ணெய் வந்து கொட்டும். இதே இந்த ஸ்ப்ரேயர் வச்சு நீங்கள் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே மட்டும் இதாகும். அதுக்கு வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இல்லை ஓப்பன் பண்ணி உங்களால் கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ண முடியும்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து திறக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு திறந்து நீங்கள் ஆயிலை ரீஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இது மாதிரி பாட்டில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியும் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டியூப் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரேயரோட டியூப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபில்டர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஆயில் ரெசிடியூ ஏதாச்சும் தங்கியிருந்தால் கூட அது வந்து ஸ்ப்ரேயில் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இது மாதிரி நிறையா நல்ல பெனிஃபிட்ஸ் இருந்ததுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து காஸ்ட் ஆஃப் பிராண்டு நான் அமேசானில் தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட $14 ஆணுச்சு. நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு. நான் வந்து யூஸ் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு தோசை கூட. இப்போ வாங்க நம்ம ஆயிலும் ஃபில்லப் பண்ணி வச்சிடலாம். கிட்டத்தட்ட 500 ml ஆயில் வந்து இதில் ஃபில்லப் பண்ண முடியுங்க. நான் வந்து எப்போதும் வந்து ஃபுல்லாக வந்து நான் ஃபில்லப் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒரு 400 ml வரைக்கும் நான் வந்து ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் இப்போ வந்து இது வந்து ரெடி டு யூஸ். ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலே போதும். அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு மூடியில் ஒரு ரப்பர் ஒயர் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அது வந்து க்ரிப்பாக வச்சுக்கும் மூடுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ நம்ம லாக் பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இப்படி சாய்ச்சோனாலே எண்ணெய் வந்து கொட்டும் அது வழியாக.
ஸோ தேவையான அளவு எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஈவன் நம்ம சமைக்கிறதுக்கும் இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து இதில் ஊற்றிட்டேன். அண்டு நான் வந்து இந்த மாதிரி துடைக்கிறது வச்சுருக்கேன் தோசைக்குன்னு தனியாக. ஸோ இதை வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எண்ணெயை. இப்போ இந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகணும். சூடாகி லைட்டாக எவாப்ரேட் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து தோசை மாவு வந்து ஊற்றுறதுக்கு ரெடி ஆகும். இப்போ நம்மளுக்கு சூடும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க தோசை மாவை சும்மா ஒரு டைம் கலந்துட்டு புளிக்க வச்ச தோசை மாவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2 கரண்டி மாவு வந்து ஊற்றுறேன். இந்த கருப்பு கவுனி தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக ஊற்றக்கூடாது. தின்னாக ஊற்றுனீங்கன்னா நம்ம தோசை மாவு கிறிஸ்பி தோசை மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது. கொஞ்சம் தின்னாக வேணும்னா லைட்டாக கொஞ்சம் தின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஊத்தப்பம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஸ்ப்ரேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்ப்ரேயர் ஆப்ஷன் வந்து இங்கே எண்ணெய் இது மாதிரி தோசை இது சாலட்ஸில் இல்லை ஏதாவது நீங்கள் அவனில் பேக் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது மாதிரி ஒன் சைடு வந்து மூடி வச்சிடணும். ஒன் சைடு மூடி வச்சுட்டு நல்லா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்து நல்லா குக்கான பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து மடித்து நீங்கள் வந்து சர்வ் பண்ண முடியும். இதே நீங்கள் டபுள் சைட் குக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தோசை வந்து திக்காக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுனீங்கன்னா சப்போஸ் நீங்கள் திருப்பி போட்டு பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த அளவு ஒரு சாஃப்ட்னஸ் வந்து டபுள் சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் தான் இந்த கருப்பு கவுனி அரிசி குக் பண்ணுறேன். இதே கருப்பு கவுனி அரிசி மாவு பதிலாக நீங்கள் மாப்பிள்ளை சாம்பார் அரிசியும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போ பாரு இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்ப்ஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா அது மார்னிங் சாப்பிட்றதுக்கு நல்லா அதுவும் லைட்டாக ஹெல்த்தியர். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதை விட நம்ம மன்னர்களே வந்து அந்த காலத்தில் வந்து இது தான் சாப்பிடுவாங்க தெம்பாக இருக்கிறதுக்கு. ஸோ நாமளும் அதே ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சட்னி யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கார சட்னியும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது இதுவும் அரிசி வகையை சார்ந்ததுனால உங்களுக்கு தோசை மாவு டேஸ்ட் மாதிரி தான் லைட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட திரும்ப எடுத்து சாப்பிடணும் போலவே இருந்துச்சுங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இந்த கருப்பு கவுனிலையும் பொங்கலும் பண்ணலாம். இன்னொரு வீடியோலையும் அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய சேனல் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போகும். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலையும் பார்க்கலாம். பை.